பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹாவ் அ பிளஸட் மந்த் ஆஃப் ஏப்ரல். வாலிப பிள்ளைகளே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் தாமே இந்த மாதத்தை உங்களை கண்மணி போல பாதுகாப்பாராக. இன்றைய தேவ வாக்கு சங்கீதம் 63:3. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை ஒன்று நமக்கு போதும். தேவ பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆம் வாலிப பிள்ளைகளே, அநேக விதமான கிருபைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது ராஜா அவருடைய வனாந்திர வாழ்க்கையில, அவருடைய அந்த விண்டர்னஸ் லைஃப்ல அவர் ஆண்டவரை தேடக்கூடிய இருதயத்தை, அவருடைய கிருபை எனக்கு ஒன்றே போதும். எல்லா அதிகாரிகளும் படைத்த தாவீது ராஜாவுக்கே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்திருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு தாட் அவருக்கு வந்திருக்கிறது. வாலிப பிள்ளைகளே, ஆம் வாலிப பிள்ளைகளே, நாம் ஆண்டவராகிய இயேசுவை, இயேசப்பாவுடைய அன்பை நாம் எப்பொழுதுமே நினைத்து பார்க்க வேண்டும். நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கைக்காக நம்ம என்ஜாய் பண்றோம். ஆனா தாவீது ராஜா இங்க அவருடைய அன்புக்காக என்ஜாய் பண்றாரு. நாம் எதற்காக என்ஜாய் பண்றோம் வாலிப பிள்ளைகளே? ஹல்லேலூயா. அவருடைய நித்தியமான கிருபை, ஏசாயா 54:8 நித்திய கிருபையுடனே உனக்கு இறங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நித்திய கிருபை மாத்திரமல்ல, நிச்சய கிருபையும் அவர் நம்ம தந்திருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, ஏசாயா 55:3 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அப்போஸ்தலர் அதே போல 13:34 நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நிர்மூலமாகாத கிருபையும் நமக்கு தருகிறார். புலம்பல் 3:22 நான் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபையே. ஹல்லேலூயா. விலகாத கிருபை, மாறாத கிருபை, அருமையான கிருபை, அதிசயமான கிருபை, பெரிய கிருபை, மிகுந்த கிருபை, தாங்கும் கிருபை. ஹல்லேலூயா. சங்கீதம் 94:18 கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். வாலிப பிள்ளைகளே, ஆம், இந்த புதிய மாதத்துல ஆண்டவருடைய கிருபை நம்ம தாங்குவதற்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய சங்கீதம் 17:7 உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் என்று தாவீது சொல்லுகிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, உம்முடைய கிருபையை எங்களுக்கு விளங்க பண்ணுங்கப்பா. உம்முடைய பெரிய கிருபை, நீர் பாராட்டின உமது கிருபை பெரியது என்று சங்கீதம் 86:13 நம்ம வாசிக்கிறோம். ஜெபிக்கலாமா வாலிப பிள்ளைகளே? துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, அருமையான இந்த காலை வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, உம்முடைய கிருபை மாறாதது கர்த்தாவே. உங்க கிருபை ஒன்றே எங்களுக்கு போதும் ஏசப்பா. நாங்கள் ஒன்றுமில்லை என்று எங்களை நாங்களே சம்மதிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கிருபை எங்களை தாங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விலகாத கிருபை, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவரே, என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று ஏசாயா 54:10 சொன்னது போலப்பா, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் கிருபையால தாங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுடைய கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், தோல்விகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி சந்தோஷத்தின் பாதையில நடத்துங்கப்பா. ஆண்டவரே, ரட்சிப்பை கட்டளையிடுங்கப்பா. குடும்பங்களில சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. வேலைகளை கொடுங்க ஏசப்பா. நீட்டு ப்ரிப்பேர் பண்ற பிள்ளைகளோடு கூட இருங்க. வாலிப பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளை உமக்காக ஏற்படுத்தி வழிநடத்துங்கப்பா. உங்களுடைய ராஜ்யம் கட்டும் பணியில எல்லாரையும் கொண்டு நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்களோ ஒவ்வொரு கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம், பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, உலகத்துல கர்த்தாவே நடக்கிற எல்லா அழிவுகளுக்காக ஜெபிக்கிறோம், எங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய மேலான வரிகளை எங்களை ஆயத்தப்படுத்துக. ஊழியக்காரர்களே ஸ்தோத்திரம். அவர்களுக்கு கர்த்தாவை தேவைகள் எல்லாம் சந்தித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவை உயிர்த்தெழுந்தனாலும் ஆண்டவரே கர்த்தாவே உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அனுதினம் உங்களுடைய கிருபையினால் நீங்க தாங்குங்க, வழிநடத்துங்க. நீங்க பெருகணும், நாங்க சிறுகணேசப்பா. துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். Have a blessed day. God bless you.